श्रीरंगवीर रघुपुंगव वेदमौली गुरुवीडतेन्द्र करुणा परिणामबोधम शेषाचले सुचिरबोधित चाक्रवृंदम शेषाद्रिनाथ गुरुवर्यमहं प्रपद्ये यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान गणस्वरूपं विज्ञान विश्राणन बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। எல்லாருக்கும் அடியனுடைய பிரணாமங்கள். வேதாந்த தீபத்தில் அடுத்ததாக நாம் அந்தரதிகரணம் பார்க்கணும். ஆனந்தமயாதிகரணம் பார்த்தோம். சத்துசூத்திரிக்கு பிறகு முதல் பாதத்தில் மிச்சம் இருக்கக்கூடியதான அதிகரணங்களை பார்த்துட்டு இருக்கோம். முதல் பாதத்தில் மொத்தம் 11 அதிகரணங்கள். அதில் 4 அதிகரணங்கள் சத்துசூத்ரி என்று சொல்லப்படக்கூடியதான அதிகரணங்கள். அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா ஜன்மாத்யஸ்ய யதஹ சாஸ்திரயோ நித்வாத் தத்து சமன்வயாத் என்பதாக 4 அதிகரணங்களும் சத்துசூத்ரி அப்படின்னு சொல்லப்படுறது. அதன் பிறகு இருக்கக்கூடியதான அதிகரணங்கள், அதாவது 2 பேட்டிக்கான்னா 2 பிரிவு அப்படின்னு அர்த்தம். சத்துசூத்ரி ஒரு பிரிவு, அதன் பிறகு இருக்கக்கூடியதான 7 அதிகரணங்கள் ஒரு பிரிவு. 2 பிரிவுகளாக முதல் பாதத்தை திரித்திருக்கிறார் சூத்திரக்காரர். அதில் ஈக்ஷத்தியதிகரணம் ஆனந்தமயாதிகரணம் 2 நம்ம பார்த்தோம். ஈக்ஷத்தியதிகரணத்தில் பிரதானந்தான் ஜெகத்காரணம் அப்படின்னு ஒரு ஆக்ஷேபத்தை எழுப்பினார் பூர்வபக்ஷி சாங்கியன். அதற்கு முன்பு தெரிவிக்கப்பட்ட ஜெகத்காரணம் அப்படின்னு சொல்லப்பட்ட வாக்கியங்கள்லாம் பிரம்மந்தான் ஜெகத்காரணம் என்பது தெளிவாக தெரிவிக்கப்படாததுனால பிரதானந்தான் ஜெகத்காரணம் என்பதாக தெரிவித்தார் அங்கே. இப்போ அதன் பிறகு ஆனந்தமயாதிகரணத்தில் ஒரு விசாரம். பிரதானம் அச்சேதனம், அச்சேதனமாக இருக்கக்கூடிய பிரதானம் ஜெகத்காரணமாக ஆலன்னா கூட பரவாயில்லை. சரி, ஒரு ஜீவன் ஜெகத்காரணமாக ஆயிட்டு போகலாமோ இல்லையோ அப்படின்னு ஒரு கேள்வி. இல்லை சுவாமி, ஜீவனும் ஜெகத்காரணமாக ஆக முடியாது. ஆனந்தமயோபியாசாத் எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சஹா அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கிறபடியினால ஜீவன் ஜெகத்காரண பூத்தனாக ஆக முடியாது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். சமாதானம் சொன்னோம், பரமாத்மா தான் ஜெகத்காரணம் அப்படின்னு. ததுபரி பிரஷ்னம், சரி சுவாமி, சாமானிய ஜீவன் ஜெகத்காரணமாக ஆக முடியாது, வாஸ்தவம், ஒத்துக்கிறேன். இப்போது விலக்ஷண புண்ணியசாலிகள் இருக்காரோ இல்லையோ, அவ ஜெகத்காரணமாக ஆகிட்டு போகலாமோ இல்லையோ? நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஜீவனுக்கு கர்ம பரவசனாக இருக்கான், அதனால் அவனுக்கு ஜெகத்காரணத்துவம் பொருந்தாது. முக்தனுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஜெகத் வியாபாரம் அதெல்லாம் பொருந்துனா அளவில்லாத ஆனந்தத்தை உடையவன் அவனாக ஆக முடியாது. இதெல்லாம் வாஸ்தவம், நான் ஒத்துக்கிறேன். விலட்சண புண்ணியசாலிகள் இருக்காரோ இல்லையோ, இத்தனை தேவதைகள், அவர்கள்லாம் ஜெகத்காரணமாக ஆகிட்டு போகலாமோ இல்லையோ அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா உபனிஷத் வாக்கியமே அதை தெரிவிக்கிறது. யேஷோந்தர ஆதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யத்தே
அதுக்கு மேலெல்லாம் வாக்கியங்கள் வரும். இரண்மய ஸ்மஸ்ருஹு இரண்மய கேஷா அப்படின்லாம் வரும். ஏஷோந்தா அக்ஷினி புருஷோ திருஷ்யத்தே அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. உபனிஷத் வாக்கியமே அப்படி இருக்குது, சாந்தோக்கிய உபனிஷத் வாக்கியமே. இப்போ இதனால் என்ன ஏற்படுறது? இப்போ ஏஷோந்தர ஆதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யத்தே, ஆதித்யன் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவதை ஹிரண்மயமானவன், தங்கமயமான ஒரு புருஷன் பார்க்கப்படுகின்றான். அதுவும் எங்கே பார்க்கப்படுகின்றான்? அக்ஷினி கப்பியாசம் புண்டரீகமேவ அக்ஷினி அப்படின்லாம் வாக்கியங்கள். அந்த கண்களில் தெரிகிறான், பார்க்கப்படுகின்றான். இப்போ கண்ணுக்கு அபிமானி தேவதையா சொல்லப்பட்டவன் ஆதித்யன். ஆதித்யோ பூத்வா சக்ஷுர் பவிஷ்யதி அப்படின்லாம் வாக்கியங்கள் இருக்கு. அதனால் கண்ணுக்கு அபிமானி தேவதையாக சொல்லப்பட்டவன் ஆதித்யன். ஆகையினால ஆதித்யன் இந்த இடத்துல ஜெகத்காரணமாக சொல்லப்படலாமோ இல்லையோ? நம்மை போன்ற ஜீவர்கள் வேண்டாம், ஆதித்யன் சொல்லப்படலாமோ இல்லையோ அப்படின்னு ஒரு கேள்வி. ஸ்ரீபாஷ்யத்தில் ரொம்ப பெரிய அதிகரணம் இது. ஏகப்பட்ட விசாரங்கள் இருக்கக்கூடியதான அதிகரணம். ஸ்ரீபாஷ்யத்தை காட்டிலும் ஸ்ருதப்பிரகாஷிகா முதலான கிரந்தங்களில் எக்கச்சக்க விசாரம் பண்ணியிருக்கா. இங்கே இருக்கக்கூடிய வாக்கியங்களுக்கு மேலே, அதுவும் கப்பியாசம் புண்டரீகமேவ அக்ஷினி அப்படின்ற இடத்துல யாதவ பிரகாஷருக்கும் ஸ்ரீபாஷ்யக்காரருக்கும் விவாதங்கள்லாம் ஏற்பட்ட இடம் இந்த இடம். கம் பிபதீதி கபிஹி அப்படின்லாம் 7 அர்த்தங்கள் இங்கே ஸ்ரீபாஷ்யக்காரர் ரொம்ப அழகாகவே சொல்கிறார். யாதவ பிரகாஷர் கபிஹி அப்படின்றதுக்கு குரங்கு என்பதாக அர்த்தங்களை செய்து கொண்டு, குரங்கினுடைய பிருஷ்டபாகம் எப்படிப்பட்ட ஒரு வண்ணத்திலே இருக்குமோ, அது எந்த கலரில் இருக்குமோ அதே மாதிரி எம்பெருமானுடைய புண்டரீகாட்சனுடைய கண்கள்லாம் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். அதை கண்டித்து நீச்சமான உபமா என்றைக்குமே பண்ணவே கூடாது. உயர்ந்ததான ஊமையை தான் காட்டணும்னு சாகித்ய சாஸ்திரம் சொல்கிறது. நீச்சமான உபமா பண்ணக்கூடாது. இதெல்லாத்தையும் காண்பித்து மற்ற வையாக்கரண சாஸ்திரம், அதே மாதிரி வையாக்கரனால் எப்படி அபிப்பிராயப்பட்டிருக்காளோ அந்த மாதிரி நிகண்டுல எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அது எல்லாத்தையும் காமிச்சு பாஷ்யக்காரர் கம் பிபதீதி கபிஹி அப்படின்லாம் காமிச்சு, அந்த கப்பியாசம் என்பதற்கு தாமரை என்பதாக அர்த்தத்தை பண்ணி, அதே மாதிரி சூரியன் என்பதாக அர்த்தத்தை, அருணோதயம் என்பதாக அர்த்தத்தை சாதித்து, ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியதான வாக்கியங்கள், ராமோ ராஜீவலோச்சனஹா அப்படின்னு சொல்லப்பட்டதான வாக்கியங்கள், இந்த வாக்கியங்களெல்லாம் கொண்டு அங்கே ரொம்ப அழகாகவே பாஷ்யக்காரர் இதை சாதித்திருக்கிறார். இந்த விஷயங்கள் எல்லாமே சுதப்பிரகாஷிகையில் ரொம்ப அழகாகவே நடாதுராழ்வார் அனுகிரகித்ததாக சுதப்பிரகாஷிகாச்சாரியார் ரொம்ப அழகாகவே சாதித்திருக்கிறார் தன்னுடைய வியாக்கியானத்தில். இப்படிப்பட்ட அதிகரணம் 2 சூத்திரங்களை கொண்ட அதிகரணம் அந்தரதிகரணம் அப்படின்னு சொல்லப்படுறது. 2 சூத்திரங்கள், அந்தஸ்த தர்மோபதேசாத் அப்படின்னு ஒரு சூத்திரம், பேதவியபதேசாத் சான்யா அப்படின்னு ஒரு சூத்திரம். பேதவியபதேசாத் சான்யா, அவர்களும் ஜீவர்கள் தான். எப்படி பேதவியபதேசாத் அப்படின்னு ஆனந்தமயாதிகரணத்தில் ஒரு சூத்திரத்தில் சொன்னமோ, ஜீவனுக்கும் பரமாத்மாவிற்கும் இப்படிப்பட்ட பேதங்கள்லாம் சொல்லப்பட்டு இருக்கின்றன அப்படின்றத காண்பித்தோமோ,
இந்த பேத வியபதேசாத் அப்படின்றது பல இடங்களில் வரும் சூத்திரத்தில். அதே மாதிரி இந்த பரமாத்மாவிற்கும் இந்த விலக்ஷண புண்ணியசாலிகளாக இருக்கக்கூடியதான இதர தேவதைகளுக்கும் கூட பேத வியபதேசாத்து பரமாத்மாதான் ஜகத்காரணம் என்பதாக தெரிவிக்கப்படுறது இந்த இடத்துல. பங்கி பார்க்கலாம். சாந்தோக்கியே ய ஏஷோந்தராதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே ய ஏஷோந்தரக்ஷிணி புருஷோ திருஷ்யதே இதி அக்ஷ்யாதித்ய ஆதாரतया श्रूयमानः पुरुषः किं जीवविशेषः उत परमपुरुषः इति संशयः. जीवविशेष इति पूर्वपक्षः. कुतः? सशरीरत्वात्. शरीरसंयोगः हि कर्मवश्यस्य जीवस्य स्वकर्मफलभोगाय इति. राद्धान्तस्तु சரி, பூர்வபக்ஷ வரைக்கும் பார்க்கலாம். சாந்தோக்கிய உபனிஷத்தில் இந்த மாதிரி வாக்கியங்கள் இருக்கின்றன. ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா பரமாத்மாவை காட்டிலும் ஜீவாத்மா வேறுபட்டவன் அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்லப்பட்டது. பேத வியபதேசாத் அப்படின்ற இடத்துல விஞ்ஞானமயாத்து அந்யஹ அந்தரஹ ஆனந்தமயா அப்படின்னு காமிக்கப்பட்டது. அப்போ பரமாத்மாவை காட்டிலும் வேறுபட்டவன் இந்த ஜீவாத்மா அப்படின்றது ஸ்பஷ்டம். இப்போ ஆனந்தமய அதிகரணத்தில் என்ன விசாரம் பண்ணீங்கோ? நம்மளை போல இருக்கக்கூடிய ஜீவன் ஜகத்காரணமாக ஆக மாட்டான் அப்படின்னு ஒரு சித்தாந்தம் பண்ணோம். அதற்கு மேற்பட்டு விசாரம், சரி நம்மளை போல இருக்கக்கூடிய ஜீவன் ஜெகத்திற்கு காரணமாக ஆக மாட்டான், வாஸ்தவந்தான், ஒத்துக்கிறோம். ஆனாலும் விலக்ஷண புண்ணியசாலிகள் இருக்காரோ இல்லையோ, விலக்ஷண புண்ணியசாலிகள்னால் மிக உயர்ந்த புண்ணியங்களை பண்ணி அதற்கான பலன்களை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், புண்ணியத்தினுடைய மிகுதியினால அந்தந்த லோகங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய விசேஷ ஜீவர்கள் இருப்பாரோ இல்லையோ, அவர்கள் ஜெகத்காரணமாக ஆயிட்டு போகலாமோ இல்லையோ அப்படின்னு ஒரு கேள்வி. அவள் ஜெகத்காரணமாக ஆயிட்டு போகலாமோ இல்லையோ, என்ன பிரச்சனை? பிரச்சனையே இல்லையே. இப்போ கேளுங்கோடியே. சுஜாதா கேட்கல, நீங்கள் பேசுறதே கேட்கல. இல்லை, மற்றவாள் கேட்குறதா அவள் பேசுறது? இல்லை எனக்கு மட்டும் தான் கேட்கலையா? யார் சுஜாதா பேசுறது கேட்குறதா? சரி சரி சரி, ஓகே ஓகே. இப்போது ஆதித்யன் இருக்கானோ இல்லையோ, அந்த ஆதித்யன் உபனிஷத் வாக்கியமே இதெல்லாம் ஸ்பஷ்டமாக தெரிவிக்கிறது. அப்போ ஆதித்யனை பரம்பொருளாக வேதமே சொல்லியிருக்கு. ஏன்னா ஆதித்யா, அதாவது ஏஷோந்தர அக்ஷினி புருஷோ திருஷ்யதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அக்ஷினி புருஷனாக இருக்கக்கூடியவன், கண்களிலே பார்க்கப்படக்கூடியவன் அப்படின்லாம் விவகாரம் இருக்குது. ஆகையினால இப்போ ஆதித்யன் இருக்கலாமோ இல்லையோ அப்படின்னு, ஆதித்யன் இருக்கலாமோ இல்லையோ அப்படின்னு ஒரு கேள்வி. இப்படி ஒரு அபிப்பிராயத்தை வச்சுண்டு இந்த அதிகரணமானது மேலே போகிறது. சாந்தோக்கிய உபனிஷத்தில் ஆதித்ய மண்டல ஏஷோந்தர ஆதித்யே அப்படின்னு இருக்கு. ஏஷோந்தர ஆதித்யே ஹிரண்மய புருஷா, ஆதித்ய மண்டலத்துக்குள்ள தங்கமயமான ஒரு புருஷன் காணப்படுகின்றான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
ஆதித்ய மண்டலத்துக்குள்ளே யார் இருப்பான்? ஆதித்யன் தான் இருப்பான், பரமாத்மாவாக இருப்பான் அப்படின்னு அபிப்பிராயம் பூர்வபக்ஷி. ஏன் சுவாமி, ஆதித்ய மண்டலத்துக்குள்ளே ஆதித்யன் தான் இருப்பான், எங்காத்துக்குள்ளே நான் தான் இருப்பேன் அப்படின்ற ஒரு அபிப்பிராயம், சாமான்யமான ஒரு அபிப்பிராயம். பின்னாடி வரக்கூடிய வாக்கியமும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா ஏஷோந்தர அக்ஷினி புருஷோ திருஷ்யத்தே அப்படின்னு இருக்கு. ஏஷோந்தர அக்ஷினி புருஷோ திருஷ்யத்தே. அக்ஷினி புருஷோ ஏஷா அந்தரஹா அக்ஷினி. அக்ஷினின்னா கண்ணுக்குள்ள, கண்ணில் அப்படின்னு அர்த்தம். இப்போ கண்ணில், அதே புருஷன் கண்ணில் காணப்படுகின்றான். பின்னாடி ஒரு வாக்கியம் சொன்னா, ஆதித்யோ சக்ஷுர் பூத்வா, ஆதித்யோ பூத்வா சக்ஷு பிராவிஷதி அப்படின்னு ஒரு வாக்கியம். ஆதித்யனாக மாறி கண்களுக்குள்ளே, ஆதித்யனாக இருந்து கண்களுக்குள்ளே பிரவேசிக்கின்றான் அப்படின்னு வாக்கியங்கள்லாம் இருக்கு. இப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது ஆதித்ய மண்டலத்தில் இருக்கான், நம்முடைய கண்ணுக்குள்ளே இருக்கான், இப்படியெல்லாம் சொல்லும்பொழுது ஜீவனா அல்லது புருஷனா அல்லது பரமாத்மாவா அப்படின்னு ஒரு சம்சயம் ஏற்படுறது. வாஸ்தவமான சம்சயம்தான், கண்டிப்பாக ஏற்படும் இந்த மாதிரியான ஒரு சம்சயம். ஏன்னா வாக்கியம் சில விஷயங்களை ஸ்பஷ்டமாக தெரிவித்திருக்கிறது. சரி, பூர்வபக்ஷி என்ன சொல்கிறார்? பூர்வபக்ஷி பாருங்க, ஜீவ விசேஷ இதி பூர்வபக்ஷா குதஹ சரீரத்வாத் சரீர संयोगो हि कर्मवश्यस्य जीवस्य स्वकर्म फलभोगाय इति. இப்போ பூர்வபக்ஷம் ஜீவன் தான், விலட்சண புண்ணியசாலியாக இருக்கக்கூடியதான ஜீவன் தான் அப்படின்னு பூர்வபக்ஷம். இதில் பரமாத்மா இல்லை சுவாமி, ஆதித்யே அப்படின்னு இருக்கு ஒரு வாக்கியத்தில், அக்ஷினி அப்படின்னு இருக்கு. அதனால ஜீவன் தான், அந்த ஜீவ விசேஷனாக இருக்கக்கூடிய விலக்கண புண்ணியசாலியாக இருக்கக்கூடியதான ஆதித்யன் தான் ஜெகத்காரணமாக சொல்லப்பட்டவன் அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல. ஏன்னா ஹிரண்மய ஸ்மஸ்ருஹு ஹிரண்மய கேசஹா அப்படின்லாம் இருக்குது. இப்போது சசரீரத்வாத் இந்த வாக்கியங்களை வச்சு பாருங்களேன். ஏஷோந்தர ஆதித்யே அக்ஷினி புருஷோ திருஷ்யதே அப்படின்லாம் இருக்குது. கண்களில் காணப்படுகின்றான், அதுக்கு மேலே அதோடைய விட்டா வாக்கியத்தில் ஹிரண்மய ஸ்மஸ்ருஹு, அதாவது ஸ்மஸ்ரு அப்படின்னா மீசை, அழகான மீசையை உடையவன். இது ஆக்சுவலி இந்த வாக்கியங்களுடைய அர்த்தம் லக்ஷ்மி நரசிம்மனுடைய வாக்கியம். லக்ஷ்மி நரசிம்மனை பற்றி தெரிவிக்கக்கூடியதான வாக்கியங்கள். பூர்வபக்ஷி என்ன எடுத்துக்கிறார்? சசரீரத்வாத். சுவாமி இரண்மய ஸ்மஸ்ருன்னு சொல்லிருக்கு, இரண்மய கேசகான்னு சொல்லிருக்கு, அதுக்கு மேலே நகங்கள்லாம் வர்ணிக்கப்பட்டிருக்கு. இப்போது இதெல்லாம் யாருக்கு இருக்கும்? சரீரம் உடையவனுக்கு தான் இதெல்லாம் இருக்கும். பரமாத்மாவுக்கு தான் சரீரம் கிடையாது, இதெல்லாம் சரீரம் உடையவனுக்கு தான் இருக்கும். அப்போது ஹிரண்மயமான ஸ்மஸ்ரு, இரண்மயமான கேசம், இரண்மயமான நகம், இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறபடியினால இது எல்லாமே சசரீரன், சரீரத்தை உடையவனுடைய விஷயமாக இருக்கக்கூடிய காரணத்தினால சரீரம் என்பது கர்மபரவசியனுக்கு தான் இருக்குமே தவிர அகர்மவசியனுக்கு சரீரம் இருக்காது. ஆகையினால கர்மபரவசியனாக இருக்கக்கூடிய ஜீவன் ஜெகத்காரணம், அதுலேயும் விலட்சண புண்ணியசாலியாக இருக்கக்கூடியதான ஜீவன் ஜெகத்காரணம் அப்படின்னு. ஏன்னா சரீரம் எதுக்கு தேவை? கர்மவசியனுக்கு தான் தேவை. எவனொருவன் கர்மாவிற்கு கட்டுப்பட்டவனாக இருக்கின்றானோ அவனுக்கு தான் சரீரம் தேவை. அப்போ அப்படிப்பட்ட சரீரம் எதுக்கு? கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்காக சரீரம். கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்கு சரீரம் வேணுமே. பரமாத்மாவுக்கு சரீரம் கிடையாது. இரண்மய ஸ்மஸ்ரு இரண்ய கேசகான்னு அவருக்கு ஏன் சொல்லணும் அதெல்லாம்? ஏன்னா அவருக்கு அதெல்லாம் கிடையாது.
சரீர சம்யோகோகி, சரீரத்தினுடைய சம்யோகம் சேர்க்கை எனக்கு எதுக்கு வேணும்? ஒரு ஆத்மாவுக்கு சரீரத்தினுடைய சேர்க்கை எதுக்கு வேணும்? கர்மவசிய ஜீவசிய ஸ்வகர்ம பலபோகாய, கர்மவசியனாக இருக்கக்கூடிய ஜீவனுக்கு தன்னுடைய கர்ம பலனை அனுபவிப்பதற்காக சரீரம் தேவைப்படுகின்றது. பரமாத்மாவிற்கு சரீரம் தேவையில்லை, அவன் அகர்மவசியனாக இருக்கின்றான். ஆகையினால ஏஷோந்தர ஆதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யத்தே, இது மாதிரியான வாக்கியங்களின் மூலமாக தெரிவிக்கப்பட்ட புருஷன் என்பவன் விலட்சண புண்ணியசாலியாக இருக்கக்கூடிய ஜீவ விசேஷனான ஆதித்யன்தான் ஜெகத்காரணபூதனாக தெரிவிக்கப்படுகின்றான் அப்படின்னு பூர்வபக்ஷம் இந்த இடத்துல. சித்தாந்தி பதில் சொல்றார், அந்தஸ்தத் தர்மோபதேசாத் ராத்தாந்தஸ்து. அங்கேயே அந்த பிரகரணத்திலே ஒழுங்கா பாருங்கோ. ச ஏஷ சர்வேபிய பாப்மபிய உதிதா இத்தியாதினா அபர பாப்மத்வ பூர்வக கர்மசே காமசே காமேஷத்வ உபதேசாத் தேஷாம் ச ஜீவேஷு அசம்பவாத் அயம் அக்ஷாதித்யாதாரா புருஷோத்தம ஏவ ஸ்வ அசாதாரண விலக்ஷண ரூபவத்வம் ச ஞான வைலக்ஷண்யாதி இல்லை க்ஷமிக்கணும் ஞான பலைஸ்வர்யாதி கல்யாண குணவத் தஸ்ய சம்பவதி ஸ்ரூயதே ச தத்ரூபஸ்ய அப்ராகிருதத்வம் ஆதித்யவர்ணம் தமசஸ்து பாரே இத்தியாதௌ. சரி, ராத்தாந்தம் இங்கே ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார். எல்லா பாப்பங்களில் சர்வே ஏஷ சயேஷ சர்வேபிய பாப்மபிய உதிதா, எல்லா பாப்பங்களிலிருந்தும் விலகி நிற்பவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உத் அப்படின்ற ஒரு பிராதிபதிகம், அந்த பிராதிபதிகத்துக்கு உட்பட்டவனாக இருக்கக்கூடியவன். அதுக்கு என்ன அர்த்தம்? மேலே இருக்கக்கூடியவர்கள் கீழே இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் இவன் ஈஸ்வரனாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அனைத்து விதமான பாபங்களும் அண்டாமல் இருக்கக்கூடியவன். அனைத்து விதமான பாப்பங்களிலிருந்தும் விலகி இருப்பவன். ஏஷ சயேஷ சர்வேபிய பாப்மபிய உதிதா. அப்படிப்பட்டவன் தான் இந்த இடத்துல ஜெகத்காரணமாக சொல்லப்பட்டிருக்கின்றான். இப்போ இவனுக்கு கர்மவசியத்துவம் இந்த ஜீவனுக்கு இருக்குன்னு சொன்னீங்களே, பரமாத்மா அகர்மவசியன் அப்படின்னு சொன்னீங்களே. இப்போது சர்வ விலக்ஷணத்துவ ரூபம், இப்போது பத்தர்களாக இருக்கட்டும் முக்தர்களாக இருக்கட்டும் எல்லோருக்குமே அவர்கள் விரும்பக்கூடியதான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியவன் பரமாத்மா. இப்போ அவர்கள் விரும்பக்கூடிய எல்லா விதமான பலன்களையும் கொடுக்கக்கூடியவன் பரமாத்மா. அப்போ எல்லோருக்கும் நியந்தாவாக இருக்கக்கூடியவன் பரமாத்மா. சர்வ நியந்திரத்துவம், சர்வ பல பிரதாத்திருத்துவம், இந்த மாதிரியான குணங்கள் பரமாத்மாவிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இவைகளும் கல்யாண குணங்கள் தான். இவைகளும் கல்யாண குணங்கள் தான். இப்போது கர்மவசியனுக்கு தானே சரீரம் தேவை, அகர்மவசியனுக்கு சரீரம் தேவையில்லையே அப்படின்னா அது திவ்யமங்கள விக்கிரகம். இந்த அதிகரணத்தில் தான் சொல்கிறார் பாஷ்யக்காரர். பரமாத்மாவுக்கும் சரீரம் உண்டு, அது திவ்யமங்கள விக்கிரகம் என்பதாக சொல்லப்படக்கூடியது. நமக்கு இருக்கக்கூடிய அளவில் பிராகிருதமான ஒரு சரீர சம்பந்தம் என்பது பரமாத்மாவிற்கு கிடையாது. அப்ராகிருதமான திவ்யமங்கள விக்கிரகம். இப்போ கேளுங்க சுஜாதா,
இல்லை, நீங்கள் பேசுவது கேட்கவே இல்லை, சுத்தமாக கேட்கல, எதுவுமே கேட்கல. உங்கள் சைடு ஃபால்ட்டா இல்லை நமக்கு ஃபால்ட்டான்னு தெரியல. நமக்கு ஃபால்ட் இல்லையே. டிஜிகே சுவாமி பேசுறது எனக்கு ஸ்பஷ்டமாக கேட்டுதே. சரி, இப்போ ஞானம், பலம், ஐஸ்வர்யம், ஞான சக்தி, பலைஸ்வர்ய, வீரிய, தேஜஸ், ஷாட்குண்யாத் வாசுதேவா பரைதி பகவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ எப்படி இவைகள்லாம் கல்யாண குணங்கள் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஒரு விதமான கல்யாண குணங்கள் அவனுக்கு மறுபடியும் இருக்கக்கூடியது. இப்போ பேசுங்க. ஜாத்தா லெஃப்ட். சரி, திவ்யமங்கள விக்கிரகம் அவனுக்கு ஒரு குணம். பிரகிருத்தினால ஏற்பட்ட சம்பந்தம் நமக்கெல்லாம் இருக்கக்கூடியதான சம்பந்தம். அவனுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தமானது அப்ராக்கிருதமான திவ்யமங்கள விக்கிரக சம்பந்தம். ஆதித்யவர்ணம் தமசஸ்து பாரே சர்வாணி ரூபாணி விசித்ய தீரஹ நாமானி கிருத்வா அபிவதன்யதாஸ்தே. இதெல்லாம் நம்ம தினமும் சொல்லிட்டு இருக்கக்கூடியதான வாக்கியங்கள். இந்த வாக்கியங்கள்லாம் வச்சு பார்க்கும்பொழுது ஆதித்யவர்ணம் தமசஸ்து பாரே, தமசு என்ற மூல பிரகிருத்தியை காட்டிலும் மேலாக இருக்கக்கூடியவன் ஆதித்யவர்ணம், சூரியனை போன்ற ஒரு திருமேனியை உடைய மகாபுருஷன் அப்படின்னு ரொம்ப ஸ்பஷ்டமாக உபனிஷத் வாக்கியம், வேத வாக்கியங்கள் தெரிவிக்கின்றன. இப்போ அப்படி இருக்கும் பொழுது இங்கே பரமாத்மா தான் ஜெகத்காரண பூத்தனாக சொல்லப்படுகின்றான தவிர இந்த விலக்ஷண புண்ணியசாலியாக இருக்கக்கூடியவன் தெரிவிக்கலை. இந்த இடத்துல தெரிவிக்கப்படலை. ஆதித்யன் தெரிவிக்கப்படலை, பரமாத்மா தான் ஜெகத்காரணமாக தெரிவிக்கப்படுகின்றான். சூத்ரார்த்தஸ்து ஆதித்யாதி அந்தः சுரியமானः புருஷா பரம்பிரம்ம. ஆதித்யர் முதலானவர்களுக்கும் அந்தராத்மாவாக இருக்கக்கூடியவன் பரமாத்மா தான். அந்தஹா அவர்களுக்கும் அந்தராத்மாவாக இருக்கக்கூடியவன் பரமாத்மா. எந்த விதமான சந்தேகமும் அதில் இல்லை. தத் தர்மோபதேசாத், தத்விஷேக தர்மோபதேசாத், அதாவது அவனுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியதான தது அசாதாரண அபகதபாத்மத்வாதி தர்மோபதேசாத் அப்படின்னு அர்த்தம். அபரபாப்மா விஜரா விமுருத்யு விஷோகா விஜிகட்சா அபிபாச சத்தியகாம சத்தியசங்கல்பா அப்படின்ற தர்மங்களெல்லாம் அவனுக்குத்தான் பொருந்தும் என்பதாக ரொம்ப ஸ்பஷ்டமாக இந்த இடத்துல அதிகரணத்தில் சொல்கிறார். அதான் அந்தஸ்த தர்மோபதேசாத் அப்படின்னு முதல் சூத்திரம். ரெண்டாவது சூத்திரம் பேதவியபதேசாத் சான்யா. ய ஆதித்யே திஷ்டன் ஆதித்யாத் அந்தரஹ, ய ஆத்மனி திஷ்டன் ஆத்மனோ அந்தரஹ இத்தியாதிபிஹி ஜீவாத் பேதவியபதேசாச்ச அயம் ஜீவஹ ஜீவாத் அன்யா பரமாத்மைவ. சுவாமி சாமானிய ஜீவனை பற்றி போன அதிகரணத்தில் சொன்னோம். இப்போ கடக ஸ்ருதிகளை கொண்டு, அந்தர்யாமி ஸ்ருதிகளை கொண்டு பார்க்கும்பொழுது அந்தர்யாமி பிராமண ஸ்ருதிகளில் ஏ ஆதித்யே திஷ்டன் அப்படின்னு வாக்கியமே இருக்கு. எவனொருவன் ஆதித்யனில் இருந்து கொண்டு, ஆதித்யனில் இருந்து கொண்டு, ஆதித்யாத அந்தரஹா ஆதித்யனை காட்டிலும் வேறுபட்டவனாக இருக்கின்றானோ, எம் ஆதித்யம் நவேத எஸ்ய ஆதித்யம் சரீரம், இப்படி வாக்கியம் போயிட்டே இருக்கும். சத அந்தர்யாமி அமிர்தா அப்படின்னு முடியும். அப்போ ஆதித்யனில் இருந்து கொண்டு ஆதித்யனை காட்டிலும் வேறுபட்டவனாக இருக்கின்றானோ அப்படின்னு ஆதித்யனுக்கும் பரமாத்மாவுக்கும் பேத வியபதேசம். ய ஆத்மனி திஷ்டன், ஆத்மாவிலிருந்து கொண்டு ஆத்மாவை காட்டிலும் வேறுபட்டவனாக இருக்கின்றானோ அப்படின்னு ஜீவாத்து ஜீவர்களை காட்டிலும் பேத வியபதேசாத்
பேதமானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றபடியினால, யாருக்கு? பரமாத்மாவிற்கு பேதமானது சொல்லப்பட்டிருக்கின்றபடியினால, அயம் ஜீவாத்து அந்யஹா, ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவன் பரமாத்மா அப்படின்னு அந்தரதிகரணத்தில் சித்தாந்தத்தை அருளி செய்கிறார் ஸ்ரீபாஷ்யக்காரர். சூத்திரக்காரருடைய அபிப்பிராயப்படி சித்தாந்தத்தை அருளி செய்கிறார். இதோடு இருக்கட்டும் இந்த அதிகரணம். நாளைக்கு வேதாந்த சாரத்தில் இதே விஷயத்தை பார்க்கலாம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.